வணக்கம்ப்பா. இந்த முடக்கு மாதம் முன்னவங்க இந்த வாதம் சம்மந்தப்பட்டது, இந்த பயறு, பருப்பு வகைகளெல்லாம் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதனால் வாயு பிரச்சனை அந்த மாதிரி வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் குளிர்ச்சியான உணவுகளும் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் சூடு கொடுக்கக்கூடிய உணவுகள் தான் சாப்பிடணும். இந்த சிறுதானியங்களில் திணை உடம்புக்கு சூட்டை கொடுக்கக்கூடியது. அதை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பப்பாளி பழமும் உடம்புக்கு கொஞ்சம் சூடு தரக்கூடியதாக. பழங்கள் சாப்பிட்ணுன்னா நீங்கள் பப்பாளி பழத்தையே அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இந்த சுக்கு பொடி செஞ்சு வச்சுக்கணும். சுக்கு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு, சுக்கு பொடி நான் வீடியோ கூட போட்டிருக்கேன். அந்த மாதிரி சுக்கு பொடி செஞ்சு வச்சுட்டு, ஒரு 1/4 டம்ளர் பால், 1/2 டம்ளர் தண்ணி, 1 ஸ்பூன் சுக்கு பொடி போட்டு கலந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். அந்த 1/4 டம்ளர் பால் அளவுக்கு 1/4 டம்ளர் பால் அளவுக்கு அதை பூரா வற்றி சுண்டணும். சுண்ட பிறகு நீங்கள் 1/4 டம்ளர் பால் இது வரும். அப்படிங்கும்போது நீங்கள் அதை வடித்து குடிக்கலாம். காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, இப்படி 2 நேரம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வைத்தியம் பார்த்தாலும் செஞ்சாலும் உங்களுக்கு அந்த வலி வேதனை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. உடம்புக்கு சூடான உணவுகள் சேர்க்கணும்.